Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அமேசிங்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக சர்வ் பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா 3 விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாங் கிரெயின் ரைஸ் அல்லது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசனிங். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் சீசனிங்கோட ஸ்மெல் கம்மியாக இருக்கணும், ரைஸோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம சேர்க்குறோம் இல்லையா, கார்லிக், பெப்பர், இதெல்லாம் வந்து லைட்டாக தான் இருக்கணுமே தவிர ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு மாறிடும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை நல்லா கட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ ஈஸியாக குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் லைக் கேபேஜ், கேரட், பீஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி மஷ்ரூம் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது ஒரு சாஸ்பேனில் சூடு பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சூடாகி கொதிநிலை வரும்போது நம்ம 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸோடையே இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிடுங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணி வச்சதுக்கப்புறமா ரைஸ் நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எடுத்து ஃபில்டர் பண்ணுறீங்க இல்லையா, ஃபில்டர் பண்ண உடனேவே டேப் வாட்டரை வச்சு ஒரு தடவை நல்லா ரின்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸை. அப்போ தான் வந்து ஃபர்தராக ரைஸ் குக் ஆகாமல் ஸ்டாப் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குக் ஆகி குழஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம 90% தான் வேகணும் அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பல் அளவுக்கு பூண்டை பொடி பொடியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி கொஞ்சமாக கலர் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த வெஜிடபிள்ஸை சேர்க்கணும். அப்போ தான் பூண்டோட வாசனை நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற ஆனியன் பல்ப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா 2 நடுவில் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகிட்டே இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எப்போவுமே மஷ்ரூம்ஸை யூஸ் பண்ணும்போது அதை வாட்டரில் வாஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மஷ்ரூமில் ஏற்கனவே வாட்டர் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் வாட்டரை ஊற்றி கழுவும் போது அதில் இன்னும் கொஞ்சம் போய் வாட்டர்லாம் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் குக் ஆகும்போது அது குக் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். இப்போ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே மஷ்ரூம்ஸ் நிறைய மாய்ஸ்சர் ரிலீஸ் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வாட்டர் மஷ்ரூம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சாய் சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சாய் சாஸ் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாய் சாஸ் மட்டும் எல்லா ஃப்ரைட் ரைஸுக்குமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ சாய் சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் தான் எல்லா ஃப்ரைட் ரைஸுக்குமே டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கறது. ஸோ பெப்பர் பவுடர் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பெப்பர் பவுடர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா
ஒரு 1 மினிட் கழித்து நீங்கள் இதில் நம்ம வடித்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்யூலா வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கரண்டியெல்லாம் வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா ரைஸ் உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு உட்டன் ஸ்பேட்யூலா அல்லது ஒரு சிலிக்கான் ஸ்பேட்யூலா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கலக்கிறதுக்கு வாட்டமாகவும் இருக்கும், அதே மாதிரியே ரைஸ் பிரேக் ஆகாமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறமா சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் ரைஸ் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.